தாவேகா மீது காதல் இருக்கு. ஆனா நாங்க கல்யாணம் பண்ணது திமுகவுன்னு காங்கிரஸை ஆம். சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் பேசினதா நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்தது? அப்படி ஒரு எண்ணம் காங்கிரஸில் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் உருவாகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்த்தால், பாண்டிச்சேரியில் அண்ணன் ஜெகத் ரட்சகனை பொறுப்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், அரக்கோணம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மாட்சிமை தேங்கிய முதலமைச்சரின் பேரன்புக்கு பாத்திரமானவர், பாண்டிச்சேரியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதிலிருந்து காங்கிரஸில் சில அதிர்வுகள் ஆரம்பமாகிவிட்டன. அண்ணன் ஜெகத் ரட்சகனும் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்கு பாண்டிச்சேரியில் திமுக நிர்வாகிகளின் கூட்டத்தை நடத்திவிட்டார். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சிதான் காலம் காலமாக நடந்து வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு பிஜேபியே பாண்டிச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கிவிட்டது. ஆகவே தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு காங்கிரசிற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு நேற்றும் இருந்தது, நாளைக்கும் இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையிலே மண்ணை அள்ளி போட்டுவிட்டது திமுக. வட இந்தியா முழுவதும் பிஜேபி கட்சி எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியில் இருக்க, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, வரக்கூடிய கேரளாவிலும் காங்கிரஸ் ஆட்சி 2026 வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு பிரகாசமாக தெரிகிறது. பாண்டிச்சேரியிலும் அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுவார்கள். அந்த திட்டத்திற்கு திமுக உலை வைத்து விட்டது என்கிற ஆத்திரமும் கோபமும் காங்கிரஸ் தரப்பில் இருக்கிறது. ஏனென்றால் வட இந்தியா முழுவதும் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலையில் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவது நம்ம கையில் இருக்கட்டும், அப்போதுதான் 2029 தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என்று காங்கிரஸ் கணக்கிடுகிறது. அந்த கணக்குக்கு நேர் எதிராக திமுக ஒரு அணுகுமுறையை கையாண்டது. காங்கிரஸ் கட்சியில் எல்லா மட்டத்திலும் ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கிறது. ஆனால் தாவேகாவின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு கேரளாவில் இருக்கிற மம்முட்டி, மோகன்லாலை போல் அவருக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே 2006 பொது தேர்தலில் விஜய் அவர்களை பயன்படுத்தி பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் ஆட்சிக்கு வரலாம் என்று காங்கிரஸ் கணக்கிடுகிறது. விஜய் என்ன நினைக்கிறார் என்பதை இப்போது சொல்ல முடியவில்லை. ஆனால் காங்கிரஸ் அந்த கணக்கு போடுகிறது. சவுத் இந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடங்களிலும் இன்றைக்கு விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே திமுகவோடு கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். விஜயோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் சவுத்தில் எல்லா மாநிலங்களிலும் நாம் வெற்றி பெற முடியும் என்று காங்கிரஸ் திட்டமிடுகிறது, கனவு காணுகிறது. அந்த ஆசை அவர்கள் நிர்வாகிகள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய அதிர்வை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். திமுக என்ன செய்ய போகிறது என்பதை போக போகத்தான் தெரியும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று மிகுந்த தீர்க்க தரிசனமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்ததனுடைய விளைவுதான் இது போன்ற நடவடிக்கைகள் என்பதையும், ஆகவே அரசியலில் பெரிய அதிர்வுகளையும் ஆச்சரியங்களையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவனாக விஜய் இன்றைக்கு வாக்காளர்கள் மத்தியில் பேசப்படுகிறார் என்பதை யாரும் மறுத்துவிடவும் முடியாது. இப்போ காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் என்ன மாதிரியான பிரதிபலிப்பு ஏற்படும்? காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி வைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டில் 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெல்வோம்.